அந்த பரிசுத்த தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார், அவனுக்குள் வந்தார். எலியாவின் ஆவி, எலியாவில் காணப்பட்ட கடவுளின் ஆவியானவர் எலிசாவிற்குள்ளும் காணப்பட்டார். இதை எதிரே இருந்த அந்த எரிகோவில் இருந்த மக்கள் கண்டு எலியாவை எவ்விதமாக அவர்கள் பயந்து நடுங்கி அவனுக்கு மரியாதையாக செயல்பட்டார்களோ அதே முறையிலே செயல்பட்டார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. இந்த உலகத்திலே நாம் எதற்குமே அஞ்ச தேவையில்லை. ஆனால் அநேக தருணங்களிலே கலங்கி போகிறோம், பயந்து சாகிறோம். என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் அழ ஆரம்பிக்கிறோம் அல்லது புலம்ப ஆரம்பிக்கிறோம். தேவையே இல்லை என்று வேதம் கூறுகிறது. நமக்காக ஜீவன் விட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் அஞ்சாமல், ஒன்றுக்கும் பயப்படாமல், ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் எலியாவை போல, எலிசாவை போல நம்மிடம் இருப்பதை வைத்து கொண்டு செயல்படும் பொழுது அற்புதமாக, ஆச்சரியமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் மேலான செயல்பாடுகளையும் இந்த உலகத்திலே நடப்பிக்க நம்மை அவர் பயன்படுத்துகிறார். நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா?